சிந்து பைரவி நீ பிரமோ ஸ்னேகாவுடைய பர்த்டேக்கு சிவா போயிருக்காங்க. அவங்களுடைய பர்த்டேவை ரொம்பவே சூப்பராகவே செலிப்ரேஷன் பண்ணுறாங்க. ஸ்னேகா சிவா கூட ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க. கேக் கட்டிங் முடிச்சதும் ரெண்டு பேரும் பேசிட்டு இருப்பாங்க. அப்புறம் ஸ்னேகா திரும்புறாங்க, ஒரு பாய் வராங்க. அந்த பாயை பார்த்ததுமே ஸ்னேகா பயங்கர ஷாக் ஆகுறாங்க. இவன் எங்கே வந்திருக்கா, இவன் எதுக்கு வந்தான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறாங்க. எப்படியாச்சுங்கிறது உள்ளே போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு மழை வர்ற மாதிரி இருக்கும். சிவா மழை வருதுவா உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போறாங்க. சிவா நீ ஃபுல்லாவே நனைஞ்சு போயிருக்க இந்தா அப்படின்னு சொல்லிட்டு டவுல கொடுத்து அவங்களே தொடச்சு விடுறாங்க. சிவா இந்த ஷர்ட்டால நான் காய போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காய போட்டு வராங்க. சிவா எனக்கு ஏன் தெரியுமா உன்னை ரொம்ப பிடிக்கும்ன்றாங்க. ஏன்னா நம்ம ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸ் இருந்த வரைக்கும் காதலிச்ச வரைக்கும் உன்னுடைய சுண்டு விரல் கூட என் மேல பட்டதில்லை, அதனாலே எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு சிவான்றாங்க. ஐ லவ் யூ சோ மச் சிவா அப்படின்ட்டு சிவா கூட க்ளோஸா போக ஆரம்பிக்கிறாங்க. இதை சிந்து வெளியே இருந்து பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. என்ன இது, இந்த ஸ்னேகா எப்படி பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு கோவப்படுறாங்க. உடனே க்ளோஸா போகவும் சிவா கோவப்பட்டு என்ன ஸ்னேகா ஸ்டூபிட் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான்றாங்க. இப்படிலாம் நீ பிஹேவ் பண்ணுவேன் நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. சிவா என்ன சிவா இப்படி பேசுறப்பின்னா நீ இந்த அளவுக்கு கேவலமான எண்ணத்துக்கு போற, கொஞ்சம் கூட உனக்கு மேல சென்ஸ் தெரியுது இல்லையா அப்படின்ட்டு ரொம்ப கோவமா கேட்டுட்டே சிவா வெளியே வராங்க. சிவா பேசுறதை கேட்டு ஷாக் ஆகுறாங்க ஸ்னேகா. ஆனா சிந்து ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க. அதோட இந்த பிரமோவை முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.